எனக்கு எப்படி சாதிக்கிறது? எனக்கு அதில் நம்பிக்கையே வரதில்லையே. என்னையும் கூப்பிடுவானா கிருஷ்ணன்? என்னாலையும் சாதிக்குமா கிருஷ்ணனை பார்க்கறது? ஜனன மரண பிரவாக ரூபமான இந்த சம்சார சமுத்திரத்துல முங்கியும் பொங்கியும் இருந்துருக்கிற ஒரு பிராணி மாத்திரமான அதமனான எனக்கும் பகவத் காருண்யம் கிடைச்சதே. பகவத் காருண்யம் சொல்ற அந்த வாயு என்னையும் கரையில ஏத்தி விடுத்தே. ஒரு ஜீவனை கரையேத்தனம் சொல்லி பகவான் சங்கல்பிச்சா அந்த சங்கல்பம் சத்தியமாயிடும். ஏன்னா அவன் சத்திய சங்கல்பம். இந்த ஒரு யுகத்து இருட்ட மாற்றத்துக்கு ஒரு யுகம் நான் விளக்கேற்றினா தான் அது போகும் சொல்லி இல்லை இல்லையா? எந்த க்ஷணம் விளக்கேற்றுறோமோ அந்த க்ஷணம் எல்லா இருட்டும் போயிடுறது. அது மாதிரி ஆறு எல்லாமோ துரோகிக்கிறான் கம்சன், எல்லாரையும் துரோகிக்கிறான், ஹிம்சை பண்ணறான்னு எல்லாம் சொல்றா. ஆனா என்னோட விஷயத்துல இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி விட்டான் கம்சன். மதுரையில எத்தனை அமாத்தியன்மார் இருக்கா கம்சனுக்கு, நிறைய மந்திரிமார் இருக்கா. அதுல பொறுக்கி எடுத்து என்ன அக்ரூரா நீ தான் போகணும்னு சொல்லி என்னை பொறுக்கி எடுத்தாரே. அது எப்படி? பக்ஷஸ்தல லட்சுமி பக்ஷஸ்தலத்திலேயே இருக்கிறது இல்லை, பகவான் பாதத்தையே பிடிச்சு வருடி வெட்டி விட்டுன்னு இருக்கா. அந்த ஆசையோட அவர் த்ரில்லா உட்காந்துட்டு இருக்காரு ரதத்துல. அப்படியே போயிட்டு இருக்கிறத மிருகங்கள் எல்லாம் பிரதட்சிணம் பண்றதாம் அக்ரூரரோட அந்த ரதத்தை. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मल्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसं युतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्य इमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलं कृषिष्ट भगवान् वचांसि मे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। இன்னைக்கு 38வது அத்தியாயத்தில் அக்ரூர ஆகமனம் பார்க்க போகிறோம். முன்னாடி வியோமாசுரனை பகவான் வதம் பண்ணினதான அற்புதமான கதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்சனால் ஆக்ஞாபிக்கப்பட்ட அக்ரூரர் மகாமதியானவர், நல்ல புத்தி உண்டு அவருக்கு, மந்திரியாக இருக்கார் கம்சனோட சதஸில். அப்படி இருக்கிற அவர் பரமபக்தன், பாகவதோத்தமர். அவர் என்ன பண்ணுறார், கம்சன் சொன்ன மறுநாளே ரதத்தை எல்லாம் சஜ்ஜமாக்கிண்டு கிருஷ்ணனை பார்க்க போகலாம், விருந்தாவனத்துக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்புறார். கிருஷ்ணனையும் ராமனையும் மதுராபுரிக்கு கூட்டின்னு வரணும்னு சொல்கிற அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்குன்னு போகிறார். அவரோட மனசில் என்னென்னா, கம்சனோட ஆத்மியெல்லாம் அவருக்கு மனசில் இல்லை, அவருக்கு கிருஷ்ணனை பார்க்க போகிறோமே சொல்கிறது சந்தோஷம். அதுதான் அவரோட மனசில் முழுக்க முழுக்க இருக்குது. அவர் போகிற வழியிலேயே அவரோட மனசு அப்படியே அலப்பாயிருது. பகவானை எப்படி பார்க்க போகிறோம், பகவானை பார்த்தா பகவான் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவான், அந்த பாகமெல்லாம் அவரோட மனசில் அப்படியே ஒரு எண்ணங்கள் கிளம்புறது. அதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. 3வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்குறோம்.
கிம் மயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபஹ கிம் வாதாப்யர்ஹதே தத்தம் யத்ரக்ஷ்யாம்யத்ய கேசவம் கிம் மயா சரிதம் பத்ரம் மயா கிம் பத்ரம் என்னால் எந்த விதமான நல்ல காரியம் பண்ணப்பட்டது? நல்ல காரியம்னா பகவத் பூஜாதி கிருத்தியம் எல்லாம் என்ன பூஜை பண்ணினேனோ நான் பூர்வ ஜன்மத்தில். ஆச்சரித்தம் கிம் பரமம் தபஹ தப்தம் நான் எந்த ரூபமான அத்யுத்கிருஷ்டமான தபசு பண்ணினேனோ அந்த பூஜையோடும் தபஸோடும் பலமா இப்போ எனக்கு பகவானோட தரிசனம் கிடைக்க போகிறதே. அதவா அர்ஹதே கிம் தத்தம் யத் அத்ய கேசவம் திரக்ஷ்யாமி. அப்படி நான் ஒரு கால் பூஜை பண்ணிட்டேனா, தபஸ் பண்ணிட்டேனா எனக்கு இன்னைக்கு கேசவனை பார்க்க முடியுமா? எப்படி எனக்கு இந்த ஒரு பாக்கியம் சித்திச்சது? என்னதான் நான் தபஸ் பண்ணினேனோ, என்னதான் விரத உபவாசங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சேனோ எனக்கு நிச்சயிக்க முடியறதில்லை. என்ன சிரேஷ்ட பதார்த்தத்தை தானம் பண்ணினேனோ நிச்சயிக்கிறதுக்கு அசக்தனா பவிச்சிருக்கேன் நான். அப்படி பண்ணின மகத்தான புண்ணிய கர்மத்தால இன்னைக்கு பகவத் தர்சனம் எனக்கு சாதிக்க போகிறது. பிரம்மாதி தேவாளுக்கு கூடி துர்லபமா இருக்கிற அந்த பகவத் தர்சனம் எனக்கு கிடைக்க போகிறது. அஹோபாகியம் அஹோபாகியம் சொல்லி நினைச்சுக்கிறார் அக்ரூரர். மமைததுர்லபம் மன்ய உத்தம ஸ்லோக தர்சனம் விஷயாத்மனோ யதா பிரம்ம கீர்த்தனம் சூத்ர ஜன்மனஹ. மமைததுர்லபம் மன்யம் உத்தம ஸ்லோக தர்சனம் ஏதத் உத்தம ஸ்லோக தர்சனம். இந்த பகவத் தர்சனம் எனக்கு எப்படி சாதிக்கிறது? எனக்கு அதில் நம்பிக்கையே வரதில்லையே. என்னையும் கூப்பிடுவானா கிருஷ்ணன்? என்னாலையும் சாதிக்குமா கிருஷ்ணனை பார்க்கறது? சம்சார சுகங்களை அனுபவிக்கிறது மாத்திரம் சிந்தையோடு கூடின ஜனங்கள் அவளுக்கு வேதோச்சாரணம் நறது எப்படி துர்லபமா இருக்கோ அது மாதிரி பகு சுகிருத்த லப்யமா இருக்கக்கூடிய பகவத் தர்சனம் எனக்கு இன்னைக்கு கிடைக்கிறதே. எனக்கு துர்லபம் அல்லவோ அது, ஆனா சுலபமா இப்ப கிடைக்கிறதே சொல்லி இங்க சொல்றார். இந்த ஸ்லோகத்துல ஒரு உபமை சொல்லியிருக்கா இங்க. யதா பிரம்ம கீர்த்தனம் சூத்ர ஜன்மனஹ. ஒரு மனுஷனுக்கு சூத்ர குலத்துல ஜென்மம் கிடைச்சதுன்னா அவளுக்கு வேதம் அபியசிக்க முடியாது சொல்லி இங்க சொல்லறா. சூத்ர குலம்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டியை சொல்றதல்ல. இங்க ஒருத்தர் பண்ணற கர்மத்தால தான் அவ எந்த வர்ணத்துல படுறா சொல்றது தீர்மானமாகும். அப்ப இங்க நாலாமத்தை தான் இந்த சதுர்த்த வர்ணம் சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கே. அந்த 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 ஒரு வர்ணத்துல ஆறு படுவா, எந்த தரம் ஆஃப் ஜனங்கள், எந்த தரம் ஜனங்கள் அந்த வர்ணத்துல படுவா சொல்லி கேட்கறத எப்பவுமே விஷய சுகங்களை சம்பாதிச்சுண்டு தான் இந்த இகலோகத்துல சுகமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா சமயத்துலையும் அதுக்கு வேண்டிய பிரயத்னிச்சுண்டு பகவானை தெரிஞ்சே பார்க்காக்கி சுக சுவிதையிலேயே முழுகி தன்னோட இச்சைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு சென்சஸ் எல்லாம் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜனங்கள் அந்த கேட்டகரியில படுவா. அப்போ அது வந்துட்டு கர்மத்தால வரதாக்கும். கர்மத்தால கிளாசிஃபிகேஷன் பண்ணுறா. அந்த சில ஜனங்கள் இந்த கர்மத்தால அவ இந்த தரத்துல போயிருக்கா சொல்லியிருக்கா. அது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி. அந்த குலத்துல பிறந்தனால அவ அதை ஆயிட மாட்டான். அந்த குலத்துல பிறந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றவா பிராமணாளுக்கு துல்லியமாயிடுவா, வைஷ்ணவாள் ஆயிடுவா. அதோட மேல பிராமணாளோட மேலேயாக்கும் வைஷ்ணவாள். அப்போ இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணினது அல்ல. அப்போ அக்ரூரர் சொல்லறார் சம்சார சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் அந்த சிந்தைகளோடு மாத்திரம் இருந்துட்டு இருக்கிற சூத்ரனுக்கு எப்படி வேதோச்சாரணம் துர்லபமோ அது மாதிரி கிருஷ்ண தர்சனம்ன்றது எனக்கு துர்லபமா இருந்ததே சொல்லி நினைச்சுக்கிறார் அக்ரூரர். தன்னை தாழ்த்தி பேசிக்கிறார். அப்படி இருக்கிற அந்த பகவத் தர்சனம் ரொம்ப துர்லபமா இருக்கிறது சுலபமா இப்போ எனக்கு கிடைக்கிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சொல்லி அக்ரூரர் சந்தோஷப்பட்டுக்கிறார். மைவம் மமாதமஸ்யாபி ஸ்யாத்தேவாச்சுத தர்சனம் ஹ்ரியமாண காலநத்யா क्वचित् तरति कश्चन मैवं ममाधमस्यापि स्यादेवाच्युत दर्शनम. பகவத் தர்சனம் அசாத்தியமாக்கும் சொல்லி சொன்னார் இல்லையா, அது சொல்றார் ஒன்று கூடி. அசாத்தியமா இருந்தாலும் அது சாதிக்கும் சொல்லி இங்க நிச்சயமாகிறது. அவரோட விஷயத்துல அது அசாத்தியம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தார், ஆனா அது சாத்தியம் ஆயிடுது அவரோட விஷயத்துல.
விசேஷ விதியில சுகிருத காரியங்கள் ஒன்றும் பண்ணாக்கி அத்தியந்தம் நிகிருஷ்டனா இருக்கிற எனக்கு பகவத் காருண்யம் கிடைச்சதே. அதுக்கு காரணம் பகவத் சங்கல்பமாக்கும் சொல்லி இங்க சொல்றார். நதி பிரவாகத்துல ஒலிச்சு போயின்னு இருக்கிற பிராணிகள், பிராணி சங்கத்துக்கு சில சமயத்துல வாயு ஹெல்ப் பண்ணுறது. அதாவது இப்போ நதி எல்லாம் ஒலிச்சு போயின்னு இருக்கு, சின்ன சின்ன புழு பூச்சி உறும்பு முதலானவை சின்ன சின்ன ஆண்ட்ஸ் எல்லாம் அந்த பிரவாகத்தில் சிலப்போ சிக்கிக்கும். ஜலம் குடிக்க போகும், அப்படியே அந்த பிரவாகம் அது இழுத்துட்டே போகும். அது அதில் முங்கியும் பொங்கியும் கஷ்டப்பட்டு இருக்கும். அதுக்கு லக்கு இருந்ததுன்னா என்னாகும், நல்ல ஒரு காற்று வீசினா ஒரு அலை இந்த பக்கம் அடித்து அது கரையிலே வந்து சேரும் இறங்கு. அது வந்துட்டு ப்ராபபிலிட்டி, அதனோட பாக்கியம். அது மாதிரி சம்சாரம் சொல்கிற இந்த மகா பிரவாகம், ஜனன மரண பிரவாக ரூபமான இந்த சம்சார சமுத்திரத்தில் முங்கியும் பொங்கியும் இருந்துருக்கிற ஒரு பிராணி மாத்திரமான அதமனான எனக்கும் பகவத் காருண்யம் கிடைச்சதே. பகவத் காருண்யம் சொல்கிற அந்த வாயு என்னையும் கரையில் ஏற்றி விடுத்தே சொல்லி ஆச்சரியப்படுறாரு இங்க அக்ரூரர். ஸ்ரீகிருஷ்ண சந்தர்சனம் கிடைக்கிறதுக்கும் அது நிமித்தம் சம்சார சமுத்திரத்திலேருந்து அந்த கரையை கண்டுபிடிக்கிறது, சமுத்திரத்தை தாண்டி கரைக்கு எத்துறதும் சாதிக்கிறதே எனக்கு, சாதிக்க போகிறதே இப்போ அதிசயமா இருக்கே அஹோ பாக்யம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறார் அக்ரூரர். அஜாமிளன் முதலானவாள்லாம் இதுக்கு திருஷ்டாந்த பூதன்மாரா இருக்கா. அஜாமிளன் தன்னோட ஜனிச்சதுலேருந்தே நல்ல நல்ல காரியங்களில் ஈடுபட்டு இருந்தான். ஆனால் துஷ்ட சங்கத்தால் அப்படியே தன்னோட தர்மங்கள் எல்லாம் மறந்து பண்ணக்கூடாததான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் எப்போவோ பண்ணி வச்ச சுக்ரிதம் எப்போவோ கிடச்சதான கொஞ்சம் சத்சங்கத்தால் அவசானத்து பிள்ளைக்கு நாராயணா சொல்லி பேர் வச்சான். நாராயணா சொல்லி அவனை கூப்பிட்டுண்டே அதுவும் அனுசந்தானம் ஆகிட்டே இருந்தது. அவசான நிமிஷத்தில் மரணம் ஆகிறது, யமபார்ஷதால் வந்து பாஷத்தை போட்டு இழுக்கிற சமயத்தில் தன்னோட குழந்தைய நாராயணா சொல்லி கூப்பிடுறத நாராயணன் சொல்கிற நாமத்துக்கு உரியவனோ அவனோட பார்ஷதால அனுப்பி விடுறான். அப்போது அது என்னதான் சொல்கிறது, பகவத் கருணைன்னு தானே சொல்கிறது. அஜாமிளன் வந்துட்டு பகவான் நாராயணன் சொல்கிற சப்தத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதை ஆரை குறிக்கிறது சொல்லி தெரிஞ்சுட்டு அல்ல கூப்பிட்டேன். என்னவோ தன்னோட பிள்ளை அப்பழும் மமதி அகந்தையும் விட்டுட்டு இல்லை, அப்பவும் அவனுக்கு மோட்சம் அதானது பகவான் காப்பாற்றி விட்டான், அந்த பார்ஷதாள் வந்து காப்பாற்றி விட்டான். அது மாதிரி அக்ரூரர் சொல்கிறார், எனக்கும் பகவத் கருணை கிடைச்சிருக்கு. அதுதான் இது என்னோட சுக்ரிதத்தால் வந்தது சொல்லி நான் சொல்ல முடியாது. பகவான் ஒரு ஜீவனை கரையேத்தனம் சொல்லி பகவான் சங்கல்பிச்சா அந்த சங்கல்பம் சத்தியமாயிடும். ஏன்னா அவன் சத்திய சங்கல்பன். அதான் சொல்றாரு இங்க. மமாத்யா மங்களம் நஷ்டம் ஃபலவாம்சைவ மே பவஹ யன்னமஸ்யே பகவதோ யோகித்யேயாங்க்ரி பங்கஜம் മമാദ്യ മംഗളം നഷ്ടം. യാതൊന്ന് ഹേതുവായിട്ട് ഭഗവാനോട് யோகித்யேயாங்கரி பங்கஜம், யோகிகளாலேயே தியானிக்கப்படக்கூடின அதுக்குன்னு யோக்கியமான பாத பங்கஜம், அந்த பாத பங்கஜத்தை பிரத்யக்ஷமாக நான் பார்க்க போகிறேனே, அதுக்கு நமஸ்காரம் பண்ண போகிறேனே, அதனாலே நான் ரொம்ப த்ரில்டாக இருக்கேன்னு சொல்லி அக்ரூரரோட அந்த ஒரு த்ரில்லிங் அந்த மூடு தெரியறது இதில். இப்போது அந்த பாதத்தை எந்த க்ஷணம் நான் நமஸ்காரம் பண்ண போகிறேன்னா அந்த க்ஷணமே என்னோட சர்வ விதமான அமங்கலங்களும் நசிக்க போகிறது, நசிச்சு போக போகிறது, என்னோட சகல விதமான பாபங்களும் இல்லாக்கி ஆயுட போகிறது பகவானோட பாதத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த ஒரு துடியில். அது மாத்திரமல்ல, பவஹ சேவ இதெல்லாம் மகாபலம் சொல்லி சொல்கிறேன். நான் ஜென்மம் எடுத்ததுக்கு எதுக்கு ஜென்மம் எடுத்தேனோ அது சபலமாயிடுத்து சொல்லி இங்கே சொல்கிறார். ஜென்மம் எடுத்ததுக்குள்ள மகாபலம் எனக்கு சித்திச்சு கொடுத்து, யோகிகள் கூடி சாட்சாத்தாய் பார்க்கறது இல்லை அந்த பகவானோட பாத பங்கஜத்தை. அவள் என்னோ தியானம் பண்ணுறா, தாரணை பண்ணி மனசில் தான் பகவானை சாட்சாத்கரிக்கிறா. ஆனால் நான் அவளெல்லாம் மனசில் சாட்சாத்கரிச்சதான அந்த வஸ்துவை பிரத்யட்சமாக நான் பார்க்க போகிறேன். அவள் ஹிருதய கமலத்தோட மத்தியத்தில் சங்கல்ப சாமர்த்தியத்தால் கல்பிச்சு சூக்ஷ்மமான புத்தி விருத்தியால் பார்த்து ஆனந்திக்கிறா. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாக அவள் சாட்சாத்கரிக்கிறா. ஆனால் சுலபமாக என்னோட மாம்சேக்ஷணங்களால் கண்களால் நான் பார்க்க போகிறேனே, மாம்ச திருஷ்டிகளால் பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆனந்தப்பட போகிறேனே, என்னோட பாக்கியம் அல்லவோ சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்படி நமஸ்காரம் பண்ணுற அந்த க்ஷணமே என்னோட சகல விதமான பாப கர்மங்களும் போயிடுமே, நிசேஷம் நசிச்சு விடுமே, அந்த உத்தம புருஷன் எனக்கு மோட்சமும் தந்துடுவானே எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு பகவானை பார்க்க போகிறார். இங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு பாபம் போகும்னு சொல்லிட்டு அவசியம் கூடி இல்லை.
எப்போ நம்ம மனசுல நினைக்கிறோமோ அந்த ஒரு தாட் நம்ம மனசுல வந்தா கூடி போருமா, பகவானை நமஸ்காரம் பண்ணணும், பண்ண போறோம், நான் பண்ண போறேன்னு சொல்ற அந்த ஒரு தாட் மனசுல வந்தா கூடி சகல விதமான பாப்பமும் தீர்ந்துடுமா. நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பாபம் தீரணும்னு சொல்லி இல்லையா, அதுதான் அவர் அப்படியே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதே அவர் பாபம் எல்லாம் போயிடுறது. பாபநாசத்துக்கு சேஷமாக்கும் ஈஸ்வர நமஸ்காரம் சித்தமாச்சு சொல்லி இந்த ஒரு இதுலேருந்து தெரியறது. ஈஸ்வரன் சூரியனுக்கு துல்லியமாக்கும், பாபங்கள் இருட்டுக்கு துல்லியமாக்கும். சூரிய கிரணத்தோட அந்த ஒரு சின்ன கிரணம் வந்தாலே இருட்டு அகந்து போயிடுறது இல்லையா, அது மாதிரி ஜென்ம ஜென்மமாக நம்ம கூட்டி வச்ச பாபம் எல்லாமே ஒருக்கா அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி நினச்சா போயிடுமா. 10,000 வருஷம் 20,000 வருஷம் இருட்டு இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் யுகம் யுகமாக அந்த ரூம் பூட்டியே கிடக்கிறது, யாருமே திறக்கிறது இல்லை. அப்போ ஒரு யுகத்து இருட்டு அந்த ரூம்குள்ளே இருக்குது. நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், அந்த ரூமை திறந்து போய் ஒரு சின்ன விளக்கு ஏற்றினேன். விளக்கு ஏற்றினப்போ ஒரு யுகத்து இருட்டும் அந்த ஒரு விளக்கு ஏற்றின உடனே அந்த இருட்டெல்லாம் போயிடுது. இந்த ஒரு யுகத்து இருட்டை மாற்றத்துக்கு ஒரு யுகம் நான் விளக்கு ஏற்றினா தான் அது போகும்னு சொல்லி இல்லை இல்லையா, எந்த க்ஷணம் விளக்கு ஏற்றுறோமோ அந்த க்ஷணம் எல்லா இருட்டும் போயிடுறது. அது மாதிரி பகவானோட தியானமே எல்லா விதமான பாபத்தையும் அலம்பி களைஞ்சு விடும், எல்லாத்தையும் நசிப்பிச்சு விடும் சொல்லி தெரியணும். கம் சோபதாத்யா கிருதமேத்யனுக்ரஹம் திரக்ஷேங்க்ரி பத்மம் பிரஹிதோ முனாஹரே கிருதாவதாரஸ்ய துரத்யயம் தமஹ பூர்வேதரன் யன்னகமண்டலத்விஷா கம் சோபதாத்யா கிருதமேத்யனுக்ரஹம் கம்சஹ மே அத்யனுக்ரஹம். கம்சன் யாரெல்லாமோ துரோகிக்கிறான், கம்சன் எல்லாரையும் துரோகிக்கிறான், ஹிம்சை பண்ணறான் எல்லாம் சொல்றா. ஆனா என்னோட விஷயத்துல இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி விட்டான் கம்சன். அத்யனுகிரகம், அத்தியந்தானுகிரகத்தை பண்ணி விட்டானே கம்சன். ஆச்சரியம். கம்சன் முகத்திலேருந்தும் விருந்தாவனத்துக்கு போக சொல்லி வந்துடுமா, வந்திருக்கே, அதுதானே ஆச்சரியமா இருக்கு. இவனால இப்படி சொல்லப்பட்டிருக்கே, அதுக்கு காரணம் பகவத் சங்கல்பம் சொல்லி சொல்றான். பகவத் பக்திங்கிறது கம்சனுக்கு லேசம் இல்லை. அது மாத்திரமல்ல, பகவத் பக்தாள் எல்லாம் துரோகிக்க கூடினவனாக்கும் கம்சன். அப்படி இருக்கிற அந்த கம்சன் இப்போ எனக்கு அத்தியந்தமான ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கானே, என்ன ஆச்சரியம் இது. காரணம் என்னன்னா, அவன் தானே எனக்கு கோகுலத்துக்கு விருந்தாவனத்துக்கு சொல்லி என்னை அனுப்பி விட்டுருக்கான். அவனால தானே எனக்கு இப்போ பகவத் தர்சனம் கிடைக்கிற. இத்தனை நாளும் நான் உட்காந்துட்டு தான் இருக்கேன், மந்திரி பதவியில் உட்காந்துட்டு எல்லாமோ பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை நாளும் எனக்கு பகவத் தர்சனம் கிடைக்கல. ஆனால் இப்போ கம்சன் சொல்லி அனுப்பி எனக்கு கிடைக்கிறதுனா, அந்த பகவான் நிச்சயிச்சா எந்த நிமிஷம் அந்த பகவான் தர்சனம் தரணுமோ அந்த ஜீவனுக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக நடந்துக்கிறது. அதுதான் தெரியறது. பகவானோட சங்கல்பம் தான் நீங்க ஜெயிக்கிறது. மதுரையில ஆச்சரியப்படுறார் அக்ரூரர். ஏன்னா மதுரையில எத்தனை அமாத்தியன்மார் இருக்கா கம்சனுக்கு, நிறைய மந்திரிமார் இருக்கா. அதுல பொறுக்கி எடுத்து என்ன அக்ரூரா நீ தான் போகணும்னு சொல்லி என்னை பொறுக்கி எடுத்தாரு. அது எப்படி? அது பகவானோட சங்கல்பத்தால தானே அப்படி நடக்கிறது. அதுலேருந்து என்ன ஏன் சூஸ் பண்ணணும் கம்சன், அதுதான் ஆச்சரியப்படுறார். அந்த விதமான பிரசாதம் பகவானுக்கு என் மேல இருக்கு, அதனாலேயே என்னோட பாபம் எல்லாம் நசிச்சாச்சு நிச்சயம். அசாதாரண பாக்கியம் உள்ளவாளுக்கு அல்லாக்கி பகவத் பாத தர்சனம் சித்திக்குமோ சொல்லி கேட்கிறார் அக்ரூரர். ஒரு காலம் இல்லை, அப்படி பாக்கியம் இருக்கு எனக்கு. அந்த பாக்கியமும் அவனோட கருணையால வந்திருக்கு. பூர்வன்மாரான அம்பரீஷன் முதலானவாள்லாம் பகவத் பாதத்தை ஹிருதய கமலத்திலேயே தியானிச்சு அதிலேயே தியானம் பண்ணி அவளோட புத்தி விருத்திக்கு விஷயமாய் வருத்துறா. அதனால தியானம் பண்ணி கஷ்டப்பட்டு பகவானோட இப்படி இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணிட்டே பகவத் தியானம் பண்ணறா. ஆனால் அந்த பாதத்தை பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். அந்த பாதத்தை என்னோட கண்ணால் நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி அக்ரூரர் சொல்கிறான். அந்த பாத நகங்கள்லேருந்து புறப்படக்கூடிய மகா பிரகாசம் போருமாம் அஜ்ஞானத்தை நசிப்பிக்கிறது. பகவானோட பாத நகம் நடந்து முத்து மாதிரி அப்படி ஜொலிக்கும். அந்த நக ஜோதி அவள் தியானம் பண்ணுறத பகவானோட பாதத்தில் நகங்கள், அந்த பெரிய விரல்கள், நீண்டதான விரல்கள், அப்படியே ஆமை மாதிரி இருக்கிற அந்த மேல்கால் குதிக்கால் எல்லாம் தியானம் பண்ணுவாள். தியானம் பண்ணுற பிரக்ரியையில் அதெல்லாம் உண்டு. அப்போ அதில் பகவானோட நகம் பாத நகம் நடந்து அப்படி ஜொலிக்குமா. அந்த ஜொலிக்கிற அந்த ஜோதி நம்மளோட ஹிருதயத்தில் இருக்கிற அந்தகாரமான அஜ்ஞானத்தை நீக்கிவிடும் சொல்லி இங்கே சொல்கிறா. சமூலம் நசிப்பிச்சுவிடும். அந்தகாரமே இருக்காது, அஜ்ஞானமே இருக்காது. அஜ்ஞானம் நசிச்சு ஞானம் வந்தா சம்சார சங்கடம் தீர்ந்துவிடும், சம்சார சமுத்திரத்தை தாண்டி விடுவோம் அதெல்லாம் சொல்றார். அப்படி இருக்கிற அந்த பகவத் பாதம் அதை நான் பிரத்யட்சமாக பார்க்க போறேனே, அசாதாரண கிருப்பை அல்லவா பகவான் என்னல பண்ணினது சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறார்.
यदर्चितं ब्रह्मभवादिभिः सुरैः श्रिया च देव्या मुनिभिः सात्वतैः गोचारणायानुचरैश्चरन्वने यद्गोपिकानां कुचकुङ्कुमाङ्कितं यदर्चितं ब्रह्मभवादिभिः सुरैः ब्रह्मभवादिभिः. அந்த பகவானோட பாதம்ன்றது எப்பேற்பட்ட பாதம் அதை சொல்கிறார். தான் பார்க்க போகிற அந்த ஸ்ரீகிருஷ்ண சரண கமலத்தோட சர்வாதிசாயியான மகிமையை இங்கே வர்ணிக்கிறார். லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கும் சம்ஹரிக்கிறதுக்கும் அதிகிருத்தன்மாராக இருக்கிற பிரம்மா சிவன் முதலான தேவாள் அவள் எந்த ஒரு பாத பங்கஜத்தை அர்ச்சிக்கிறாளோ அந்த பாதத்தை நான் பார்க்க போகிறேன். அந்த பாதத்தோடு ஐஸ்வர்யாதிசயத்தை யாருக்குத்தான் வர்ணிக்க முடியும் சொல்லி கேட்குறார் அக்ரூரர். எந்த ஒரு பாதத்தை ஸ்ரீதேவியான லக்ஷ்மி தாயார் எப்போவுமே சேவை பண்ணிட்டு இருக்காளோ அந்த சரண கமலத்தையே சர்வதா பரிச்சரிச்சுட்டு இருக்கா. அது என்னோட பாக்கியமாக்கும் சொல்லி நினச்சிண்டு வக்ஷஸ்தல லக்ஷ்மி வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கிறது இல்லை, பகவான் பாதத்தையே பிடிச்சி வருடி விட்டுன்னு இருக்கா. அப்படி லக்ஷ்மி தாயார் தொட்டதான அந்த பாதம் அதோட மகிமையை எப்படித்தான் நான் வர்ணிக்கிறது? அந்த பாதத்தை நான் பார்க்க போறேனே, என்னோட பாக்கியமோ. பக்தாளுக்கும் பகவத் தியான பரன்மாராக இருக்கிற முனிகளுக்கும் ஏதொரு பாதத்தை சர்வதா அவள் பூஜிக்கிறாளோ அந்த பாதத்துக்கு மேலே அவளுக்கு சாத்தியமான ஒன்றும் இல்லை. அதுதான் பரம புருஷார்த்தம் சொல்லி நினச்சிண்டு அப்படி யோகித்தியமான வஸ்து அந்த பாதம். அப்படியெல்லாம் மகிமை இருக்கிற அந்த பாத சரோஜம் விருந்தாவனத்தில் சுலபமாக கிடைக்கிறதே அது விருந்தாவன மகிமை கூடி. இங்கே சொல்கிறார், விருந்தாவனத்தையும் சொல்கிறார். விருந்தாவனத்தில் சுலபமாக சர்வ சுலபமாக பசுக்கள் எல்லாம் பரிபாலிச்சுண்டு விருந்தாவனத்தில் முக்கிலையும் மூலையிலையும் அந்த பகவானோட பாதம் படியறதே. தன்னோட கூட்டுக்காரான அந்த குழந்தைகள் கோவல்சங்கள் எல்லாம் பரிபாலிக்க கூடன இடைய குழந்தைகள் கூட சேர்ந்துண்டு கல்லும் முள்ளும் நிறைஞ்சதான காடுகளில் கூடி அந்த சுலபமாக அந்த பாதம் சஞ்சரிக்கிறதே. அந்த பாதத்தை நான் பார்க்க போகிறேனே. அந்த பகவானோட கிருபாதிசயம் பாருங்கோ. கோபி ஜனங்கள் அந்த பாதத்தை தன்னோட மாறிடங்களில் சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அப்படி ஆலிங்கனம் பண்ணி 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 அந்த பாதம் சொக்கையில் ஆயிடுறது, அவளோட குங்குமம் எல்லாம் தட்டி. அப்படி இருக்கிற அந்த பாத பத்மம், அப்படி இருக்கிற பக்தாளுகள்லாம் ரொம்ப பிரியங்கரமான அந்த பாத பத்மம் அதை நான் பார்க்க போறேனே. இந்த ஐஸ்வர்யம், சௌபாகியம், புருஷார்த்த பிரதான சாமர்த்தியம், அசாதாரண காருண்யம், பக்தி மாத்திர பிராபியத்துவம் முதலான குணங்கள் எல்லாம் சொல்றா. இந்த பாத பத்மத்துக்கு இந்த குணங்கள் எல்லாம் பகவானோட பாதத்துக்கு இருக்கு சொல்லி சொல்றா. அப்படி எல்லாம் இருக்கிற அந்த பாத பத்மத்தை நான் பார்க்க போறேன். அதுதான் இங்க ஆச்சரியம். द्रक्ष्यामि नूनं सुखपोलनासिकं स्मितावलोकारुणकञ्जलोचनं मुखं मुकुन्दस्य गुडालकावृतं प्रदक्षिणं मे प्रचरन्ति वै मृगाः द्रक्ष्यामि नूनं सुखपोलनासिकम् சுகபோகநாசிகம். அக்ரூரருக்கு அந்த பகவான் அப்படியே தியானம் பண்ணுறார். அவர் பாதத்திலேருந்து ஆரம்பித்து பகவானோடு கேசம் வர அந்த பர்ஹாபீடம் வர அப்படியே தியானம் பண்ணுறார். அவருக்கு இப்படி மனோரதங்கள் கிளம்புறது, எப்படி பார்க்க போகிறோம் அந்த பகவானை பார்க்க போகிறோமே, அப்படி ஒரு த்ரில் அவருக்கு. அவர் சொல்கிறார் சுகபோலநாசிகம். அதுக்கப்புறம் நான் என்ன பார்ப்பேன், அப்படியே அந்த கிருஷ்ணனோட பாதத்திலேருந்து கொஞ்சம் மேலே வரத்த அவனோட அழகான கவிழ்த்தடங்களை நான் பார்க்க போறேனே. சோபனமான கவிழ்த்தடங்கள், நீண்ட நாசிகை, ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம், சிரிச்சின்னு இருக்கிற முகம், கொஞ்சம் கூடி வாடி போகவே போகாது கிருஷ்ணனோட முகம். அன்று பூத்த மலர் மாதிரி இருக்கு பகவானோட அந்த முகம். மந்தஹாசத்தோடு கூடின சிரியோட அந்த சிரிச்சுண்டே அவன் எல்லாரையும் வரவேற்பானே. அந்த முகாரவிந்தத்தை பார்க்க போறேனே. பார்க்கறது அவனோட கண்கள் இப்படி உருளுமே, கடை கண்ணால என்னையும் பார்ப்பானோ அந்த கோவிந்தன். அருண நிறமான தாமரைப்பூ மாதிரி இருக்கிற அந்த அழகான கண்கள். கஞ்சலோச்சனம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம், சிரிக்குமா, கண்களே சிரிக்குமா. அவனோட சிரிப்பு வாயில மட்டும் இல்லை, கண்களும் சிரிக்குமா. அப்படி சிரிச்சுட்டு இருக்கிற பார்வை அது என் மேலேயும் படுமா. முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிருதம், அப்படி அழகான அவனோட அந்த முகம், அந்த முகத்தை நான் பார்க்க போறேனே. நூனம் நான் பார்க்க போறேனே. மிருகாஹா மே பிரதட்சிணம் பிரச்சரந்தி,
அந்த ஆசையோட அவர் த்ரில்லா உட்காந்துட்டு இருக்காரு ரதத்துல. அப்படியே போயிட்டு இருக்கிறத மிருகங்கள் எல்லாம் பிரதட்சிணம் பண்றதாம் அக்ரூரரோட அந்த ரதத்தை. ஏதாவது மிருகங்கள் பிரதட்சிணமா அப்படி சஞ்சரிச்சு போச்சுன்னா அது நல்ல ஒரு சகுனம். அவர் போகிறதே நல்ல நல்ல சகுனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியறதா. அதெல்லாம் பார்க்கறதே கிருஷ்ண தர்ஷனம் என்னன்னாலும் ஆக போகிறது. அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு, சுப சகுனங்கள் எல்லாம் தெரியறது. அப்படி இருக்கிற அந்த கோவிந்தனை நான் பார்க்க போறேனே சொல்லி சந்தோஷப்பட்டுன்னு போகிறார். அப்யத்ய விஷ்ணோர் மனுஜத்வமீயுஷோ பாராவதாராய புவோ நிஜேச்சயா லாவண்யதாம்னோ பவிதோபலம்பனம் மஹ்யம் ந ஸ்யாத் ஃபலமஞ்சசாதிருஷः. அப்யத்ய விஷ்ணோர் மனுஜத்வமீயுஷோ புவः பூமியோட பாராவதாராய பாரத்தை நசிப்பிக்கணும் சொல்லிண்டே நிஜேச்சயா தன்னோட சொந்தம் இஷ்டத்தால தன்னோட சங்கல்பத்தால மனுஜத்வமீயுஷः மனுஷ்ய பாவத்தை அங்கீகரிச்சுண்டு மனுஷன் மாதிரி வந்திருக்கான். ஆனா சர்வேஸ்வரன். லாவண்யதாம்னஹ சௌந்தரியத்தோடு ஆசிரியமா இருக்க கூடினவன். சௌந்தரியம் எல்லாம் பகவான்ல இருந்து தான் கிளம்பி வந்திருக்கு. அப்படி ஒரு அழகு. விஷ்ணோ விஷ்ணுவோடும் உபலம்பனம் தர்சனம் அத்ய இப்போ அஞ்சசா ஒரு விதமான கஷ்டமும் பண்ணப்படாகி பிரயாசமே இல்லாக்கி பவிதா மஹ்யம் பவிக்குமே இப்போ எனக்கு பவிக்க போறதே திருஷஹ பலம் கண்ணுக்கு பிரயோஜனம் இப்போ சாதிக்க போகிறது. கண்ணு எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அதனோட பிரயோஜனம் இப்போ எனக்கு சாதிக்க போகிறதே அந்த பகவான். லாவண்யதாமமான அந்த பகவான் பூமியோட பாரத்தை தீர்க்கணும் சொல்லி அவதாரம் எடுத்துட்டு வந்த சர்வேஸ்வரனான அந்த விஷ்ணுவை பகவான் கிருஷ்ணனை நான் பார்க்க போறேன். என்னோட கண்கள் சபலமா ஆக போகிறதே சொல்லி சந்தோஷப்படுறார். ய ஈக்ஷிதாஹம் ரஹிதோப்யசத்சதோஹ ஸ்வதேஜசா பாஸ்ததமோபிதாப்ரமஹ ஸ்வமாயயாத்மன் ரச்சிதைஸ்ததீக்ஷயா பிராணாக்ஷதீபி சதனேஷ்வபீயதே ய ஈக்ஷிதாஹம் ரஹிதோப்யசத்சதோஹ அசத்சதோஹ அசத்துக்களா இருக்கிற காரியங்களோடும் சத்தா இருக்கக்கூடிய காரணங்களோடும் ஈக்ஷிதாபி திரஷ்டாவா இருந்தாலும் அகம் ரஹிதா அகங்காரம் இல்லாதவனா இருக்கான் பகவான். இது முதல் 4 ஸ்லோகங்கள்ல பகவானோட மகிமையை வர்ணிக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகங்கள்ல பகவத் தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லி அவர் தியானம் பண்ணற அந்த விதத்திலேருந்து நமக்கு புரியாது. பகவானோட பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு பகவானோட முட்டங்கால், துடை, அதே மாதிரி அரபாகம், வக்ஷஸ்தலம், புஜங்கள், கழுத்து, முகாரவிந்த முகத்தில் இருக்கிற ஓரோரோ கண்கள், மூக்கு, அதே மாதிரி சுண்டு, அதரம், குண்டலங்கள், கப்போலங்கள், அதே மாதிரி சுருள் சுருளான கேசங்கள், பர்ஹா பீடம், அது வரையும் அந்த பாதத்திலேருந்து கேசாதி பாதம் சொல்லுவா இல்லையா, அந்த தியானம் பிரக்ரியை முன்னாடி பார்த்தோம் கொஞ்சம் ஸ்லோகங்களில். இனி பகவானோட வர்ணனை முடிஞ்சது. இப்போ வந்து பகவானோட மகாத்மியத்தை சொல்ல போகிறா 4 ஸ்லோகங்களில். பகவானுக்கு அநேகம் விசேஷணங்கள் அன்வயிக்கப்படுறது. அப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த பகவான் அகங்காரமே இல்லாதவனா இருந்துட்டு இருக்கான். அகம் ரஹிதா, பகவானுக்கு அகங்காரமே இல்லை. ஆனாலும் ஸ்வதேஜசா தன்னோடு ஞான சக்தி ஆகிற அந்த தேஜஸால அபாஸ்தமோபிதா பிரமஹ நசிப்பிக்கப்பட்ட தமோரூபமான மூலா வித்தியை அப்படியே நசிப்பிக்கிறான். ஆருக்கு அஜ்ஞானம் இருக்கோ, அவித்யை இருக்கோ, அதெல்லாம் நீக்கிறான் தன்னோட தேஜஸால. பேதத்தோடு இருக்கிற பிரமத்தை எல்லாம் மாத்தி தந்து விடுறான் கிருஷ்ணன். அதெல்லாம் எப்படி நடக்கிறது? ததீக்ஷயா தன்னோட ஈக்ஷணத்தால் உண்டாகிறது. இப்படியெல்லாம் சுலபமா பகவானை சொன்னாலே பிருந்தாவனத்துல பகவானோட பாத பங்கஜம் சுலபமா கிடைக்கிறது, எல்லாருக்குமே பார்க்க முடியறது. அந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கிருஷ்ண தர்சனம் கிடைச்சு விடுறதுன்னெல்லாம் சொன்னாலே, அப்படியெல்லாம் இருந்தாலும் அவ வந்து பகவானை நிஜமா தெரிஞ்சுக்கிறது இல்லை. பகவான் பக்கத்துல போகிறது அவளை வந்துட்டு மாயை மோகிப்பிச்சு விடுறது.
அதான் இங்கே சொல்கிறான். அவன் பார்ப்பான், அவன் கண் சொல்லிட்டு ஒரு பார்வை பார்ப்பான், சிரிப்பான். சிரிப்பில் இருக்க மாயை. ஸ்வமாயயா ஆத்மனி ரஜிதைஹி பிராணாக்ஷதீபிஹி அபியதே. அப்படி இருக்கிற அந்த பகவான் கிருஷ்ணன் வந்துட்டு சாதாரண அப்படி சுலபமாக விருந்தாவனத்தில் கிடைச்சாலும் சாதாரண ஒரு பையனாக்கும் சாதாரண ஒரு மனுஷனாக்கும் சொல்லி நினைக்கவே பாடல. பகவானுக்கு ஜீவ தர்மங்களாக இருக்கக்கூடிய கர்த்திருவாதி தர்மங்களொன்னும் இல்லை. பகவான் இந்த லோகத்தில் வந்து இன்ன காரியங்கள் பண்ணணும். நம்மளாம் கர்மவசால் தானே ஒரு சரீரம் தரிச்சுட்டு வரும். பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு கர்மம் பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கோம் பூலோகத்தில். நமக்கு அப்படி ஒரு என்ன சொல்லுவா டிபெண்டாக இருக்கும் நம்ம எல்லாருமே. பகவானுக்கு அப்படி இல்லை. பகவானுக்கு இந்த பூலோகத்தில் வந்து பன்னெண்டதான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஸ்வேச்சையாக வரான், அதுதான் தெரியணும். அந்த பகவான் ஸ்தூல சூக்ஷ்ம காரண தேகங்களோட சாட்சியாக மட்டும்தான் இருக்கான். அதில் தான் சொல்கிற அந்த பாவம் பகவானுக்கு இல்லை. அகம் புத்தி இல்லை. அனாத்மாக்களை ஆத்மாவாக்கும் சொல்லி தோணிப்பிக்கக்கூடிய மூல அவித்யை நசிப்பிக்கிறான் தன்னோட தேஜஸால. அதெல்லாம் சொல்லறாங்க. ஆனாலும் வெளிப்பட ஒரு மனுஷன் இந்த அவித்தையோடு ஒரு மனுஷன் பகவானை பார்க்கறத, பகவானும் சாதாரண ஒரு மனுஷன் தான், அவனும் அவனோட கர்த்திருவங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சுப்பா. அது மாயையோட இன்ஃப்ளூயன்ஸாலே ஆகும் சொல்லி இங்க சொல்றா. தன்னோட அந்த சக்தியால ஈக்ஷணத்தால ஜெகத்தை சிருஷ்டி பண்ணறான் பகவான். ஜெகத் சிருஷ்டி எப்படி இருந்தாகிறத சொல்லி நிறைய பார்த்துருக்கோம். தன்னோட ஈக்ஷணத்தில் அந்த கண் பார்வையிலே இருக்கு மாயை. அந்த மாயா சக்தியால தன்னோட சங்கல்ப மாத்திரத்தால மகத்தத்துவாதி பாவங்களை ஜனிப்பிக்கிறதும், அதுலேருந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணங்கள் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணறான். அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த சரீரத்துல தானும் சாட்சி மாத்திரனா வசிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிற அந்த பகவானாக்கும் கோபி ஜனங்களோட கிரகத்துல விருந்தாவனத்துல கிரீடிக்கிறான்னு சொல்லி பகவானோட மகாத்ம ஞானமும் இவருக்கு இருக்கு. அதுதான் தெரியணும். அது தெரிஞ்சுட்டே அவர் பகவான் கிட்ட சரணாகதி பண்ண போறார். யஸ்யாகிலாமேவஹபி சுமங்களேர்வாச்சோ விமிஸ்ரா குணகர்ம ஜன்மபிஹி பிராணந்தி சும்பந்தி புனந்தி வை ஜகத் யாஸ்தத்விரக்தா शवशोभनामताः यस्याखिलामीवहभि सुमङ्गलैर् अखिलामीवहभिः சகல பாபங்களையும் சம்ஹரிக்கக்கூடிய சுமங்களை சோபனங்களான குணங்களை ஜனிப்பிக்கக்கூடிய யஸ்ய ஏதொருத்தனோடு குண கர்ம ஜன்மபிஹி குணங்களாலேயும் கர்மங்களாலேயும் ஜன்மங்களாலேயும் விமிஸ்ரிதா விமிஸ்ராஹ கலர்ந்திருக்கக்கூடிய வாச்சகா வாக்குகள் ஜகத் லோகத்தை பிரணந்தி பிராணன் உள்ளதா ஆக்கிறது, சும்பந்தி சோபிப்பிக்க பண்ணறது, புனந்தி சுத்தி உள்ளவையா ஆக்கி திருக்கிறது. நிச்சயம் அதோடு கூடாதவா அந்த குணங்கள்ல படாக்கி இருக்கக்கூடியவா அவாதான் பகவானை தெரிஞ்சுக்கிறா சொல்லிங்க சொல்றா. அலங்கார ரஹிதனும் ஆத்மாராமனுமா இருக்கிற கிருஷ்ணனோட லீலைய இங்க வர்ணிக்கிறான். அப்படி இருக்கிற அந்த பகவான் எதுக்கு லீலைகள் பண்ணறான்? அதான் கிருஷ்ணன் கேட்கிறா. எதுக்கு பண்ணறானா அதுக்கு சொல்றாருங்க. அந்த பகவானோட குண வர்ணனை அதை காதால கேட்டாலோ கேள்விக்க பண்ணினாலோ சொன்னாலோ பாக்கியுள்ளவா கேட்கத்தக்கன நம்ம அதை சொன்னாலோ ஸ்மரிச்சாலோ பாக்கியுள்ளவாட ஸ்மரிப்பிச்சாலோ கீர்த்தனம் காதால கேட்டாலோ இல்லை கீர்த்திச்சாலோ ஜனங்களோட சகல விதமான பாபங்களையும் அது சம்ஹரிக்கிறது, விஷயாசக்தியை நசிப்பிக்கிறது, தர்ம கர்மாசக்தி ஜனிப்பிக்கிறது, ஸ்ரத்தா பக்தி விஷய வைராக்கியாதி சோபன விற்த்திகளை உஜ்வலிப்பிக்கிறது. இதுக்கெல்லாம் சாமர்த்தியம் வர்றது எதுக்கு? பகவானோட அந்த குணகானத்துக்கு. அந்த பகவானோட காருண்யாதி குணங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், கோவர்தன உத்தாரணம் முதலான கர்மங்கள் இதை பற்றி எல்லாம் வர்ணிக்கிறா. ஜனங்கள் நிறைய கதைகள் சொல்லறா, கீர்த்தனங்கள் பாடுறா. அந்த கதைகள் கீர்த்தனங்கள் எல்லாம் லோகத்துல உண்டாக்கண்டாமா? அது உண்டாக்கணும்னா பகவான் அவதாரம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் ஆடணும், கோவர்தனத்தை உத்தாரணம் பண்ணணும், பக்தாள் இப்படி பாடணும், கோவர்தன கிரிதாரி லாலிக்கு ஜெய் சொல்லணும்னா பகவான் கோவர்தனத்தை உத்தாரணம் பண்ணணும். கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லி கிருஷ்ணன் நாமம் சொல்லணும்னா கிருஷ்ணன் அங்கேருந்து வரணும், பூலோகத்துல வந்து அவதாரம் லீலைகள் ஆடணும். அதுக்காக பக்தானுகிரகார்த்தம் தான் பகவான் வந்திருக்கார்.
அது பிரத்யேகமாக தெரியறதுங்க. பூபாரத்தை தீர்க்கறதுன்னு வெளியில் சொல்கிறா, ஆனால் பகவானோட அந்தரங்கம் இதாகும். ஜனங்களை சம்சார சமுத்திரத்திலேருந்து காப்பாற்றணும், அவளுக்கு மோக்ஷேட்சையை ஜனிப்பிச்சு விசேஷ சோபை ஜனிப்பிக்கணும் முதலான அந்த அவளோட அவித்தியெல்லாம் நீக்கி ஞானத்தை அவளுக்கு வழங்கணும், அவளெல்லாம் பரிசுத்தன்மாரை ஆக்கிட்டு இருக்கணும். அதுக்காகவே அநேகம் விதமான அவதாரங்கள், லீலைகள், குணகணங்களை என்ன சொல்லுவா பிரகாசிப்பிக்கக்கூடியதான லீலைகள் இதெல்லாம் பகவான் பண்ணறான். அப்படி பகவானோடு இந்த விதமான குணகானங்களை ஆறார் பண்ணறது இல்லையோ, அதுக்கு பதிலாக இகலோகத்திலேயே பண்ணக்கூடியதான துச்சமான கதைகள், அர்த்தமே இல்லாததான கதைகள், அர்த்தமே இல்லாத சங்கீதம், அதே மாதிரி அந்த விதமான காரியங்களில் ஈடுபடுறது, அந்த விதமான காரியங்களை அவள் என்னதான் பண்ணினாலும் அந்த விதமான காரியங்கள், அந்த பாட்டோ அந்த கதையோ அவளுக்கு ஒன்றுமே தராது. அதெல்லாம் கேட்டால் புண்ணியமா புருஷார்த்தமா சொல்லி கேட்பா. அதெல்லாம் கேட்டுன்னா அது ஜஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த ரொம்ப ப்ரெஷியஸான சாதனமாக்கும் சமயம்ங்கிறது. அந்த சமயத்தை இந்த விதமான காரியங்கள், நீச்சமான காரியங்கள் பண்ணி நம்ம சமயத்தை களைஞ்சுக்கிறோம். அது எப்படின்னா, அந்த கதைகளும் அந்த விதமான பாட்டுகளும் அதே மாதிரி பிரவൃத்திகளும் எல்லாம் சவசரீரத்தில் இருக்கிற வஸ்திராதி அலங்காரங்களை மாதிரியாக்கும், அது மாதிரி நீச்சமாக்கும். வஸ்திரம் அலங்காரம்ங்கிறது ரொம்ப அழகானது. அழகான வஸ்திரம், அழகான ஆபரணங்கள் முதலானவையெல்லாம் இருக்கு வச்சுக்கோங்க. அதை கொண்டு சவம் மரணம் அடைஞ்சு ஒரு டெட் பாடிக்கு அதை கொண்டு சார்த்திட்டுனா அந்த வஸ்திரமும் அலங்காரம் அதே மாதிரி துச்சமாக போயிடும் இல்லையா, அதுக்கும் விலை போயிடுமே. அதுதான் அங்கே சொல்கிறான். அந்த விதமான கதைகள், அதே மாதிரி சங்கீதங்கள், அது பகவானை குறிச்சதா அல்ல, இகலோகத்தில் இருக்கிற சில ஜனங்களை குறிச்சாக்கும் சொல்லிட்டுனா அது சவசரீரத்தில் இருக்கிற பூஷணங்களை மாதிரியாக்கும். அந்த விதமான குணகீர்த்தனங்களில் நம்ம ஈடுபட பாடில்லை. நமக்கு உத்கிருஷ்டமான கதைகள் கீர்த்தனங்கள் முதலானவை நமக்குன்னு மாற்றி வைக்கப்பட்டிருக்கு, அதில் தான் நம்ம ஈடுபடணும் சொல்லி இங்கே சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துலேயும் தெரியுது. சச்சாவதீர்ண கில சாத்வதான்வயே ஸ்வசேது பாலாமரவர்ய சர்ம கிருத் யசோவிதன்வன் व्रज आस्त ईश्वरो गायन्ति देवाय दशेषमङ्गलम्. அப்படி இருக்கிற அந்த பகவான் இப்போ யாதவ குலத்துல அவதரிச்சிருக்கானே, கோகுலத்துல வசிச்சுட்டு இருக்கானே, தன்னால கல்பிக்கப்பட்ட வர்ணாசிரம ஆச்சார தர்மங்கள் அதெல்லாம் பரிபாலிக்கணும் சொல்லி இப்போ அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கான் அந்த பிரபு. அதெல்லாம் விரோதிக்க கூடின அசுர குணம் பொருந்தினதான நிறைய ராஜாக்கன்மார் இருக்கா. அவளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி தெய்வ சம்பத்துக்களுடைய சஜ்ஜனங்களை அனுகிரகிக்கணும் சொல்லிண்டு அந்த பகவான் பூமியில இப்போ அவதீர்ணனா வந்திருக்கான். சஜ்ஜனங்கள் கீர்த்திக்கத்தக்கதான யசஸ் பூலோகத்துல பரத்தனம், ஜனங்களுக்கெல்லாம் நாளைக்கு பாடுறதுக்கு விஷயங்கள் கொடுக்கணும், அதுக்காகவும் அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கான். அப்படி ஜனங்களுக்கெல்லாம் சர்வவிதமான மங்களத்தையும் ஜனிப்பிக்கிறான். தேவாளுக்கு கூடி கீர்த்திக்கத்தக்கதான குணகானங்கள் எல்லாம் கொடுக்கிறான். இப்படி லீலைகள் ஆடி ஈஸ்வரனோடு இந்த வியாபாரம் லோகானுகிரகத்துக்கு மாத்திரமாக்கும், ஸ்வப்பிரயோஜனத்துக்கு அல்ல. பாக்கியுள்ளவாளுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லித்தான் பகவான் அவதாரம் எடுக்கிறான். தனக்குன்னு பகவானுக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை இதில். இதெல்லாம் சொல்லி இங்கே நிறுத்திக்கலாம். கொஞ்சம் கூடி ஸ்லோகங்கள் இருக்குது, அது வந்து நாளைக்கு. ராதே கிருஷ்ணன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.